ஹலோ கைஸ், என்னடா மறுபடியும் இதே பேப்பர் எடுத்து ஏன் சார் அழுகுறீங்க? அது ஒன்றும் இல்லை. சார் போன சவுண்ட் வீடியோ வரலையே வந்து சார். ஷார்ட்ஸ் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அதுக்கு மேலே அழாதீங்க போட சார், முடியல. அழாதீங்க. அதனால தான் புது வீடியோ ஒன்று போட்டு உங்களுக்கு சொல்லலான்றதுனால. ஃபஸ்ட்டு வந்து 9 பேட்ரி, க்ரொக்கடைல் கிளிப்பு தேவைன்னா க்ரொக்கடைல் கிளிப் கிடைக்குமான்னு தெரியல. நானே கிட்டாக தான் வாங்கினேன். சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் கிட்டுன்னு ஒரு கடையில் இருக்கும். அப்படி தெரிலனா கூகுளில் போய்ட்டு கேளுங்க. கூகுளில் போய் பாருங்கள், அந்த இமேஜோட காமிக்கும். அதான் அது ஆன்லைனில் வாங்கிக்க முடிஞ்சா, இல்லைன்னா எனக்கு காசு ஆன்லைனில் வாங்க முடியாது அப்படின்னா நார்மலாக ஆஃப்லைன்லேயே போய் வாங்கணும். அப்புறம் சுவிட்சு ஒன்று தேவை, ஒயர் தேவை, கொஞ்சம் 9 பேட்ரி கனெக்டர் தேவை, பஸார் தேவை, சேஃப்டி பிடி தேவை, நல்லா இரும்பு போல்டு ஒன்று தேவை. அதுக்கப்புறம் காப்பர் ஒயர் இருக்குதுல்ல, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற காப்பர் ஒயரு, அதுக்கு உள்ளே வந்து அதுக்கு இந்த ரப்பரை பிச்சு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து காப்பர் நிறையா இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பீஸை மட்டும் தூக்கிடுவேன். இது வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கரெக்டாக தெரியலன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கார்போர்டு வந்து லெஃப்ட் சைடு கார்போர்டு வந்து 18 சென்டிமீட்டரும் 5 சென்டிமீட்டரும் வரணும், ஃப்ரண்ட்டு ஹைட்டு. அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து 18 சென்டிமீட்ரு 5 சென்டிமீட்ரு. அதாவது லெஃப்ட்டு ரைட்டும் ஒரே தான். பேக் சைடு வந்து, அதாவது இப்போ லெஃப்ட்டு ரைட்டுக்கும் நேர் பின்னாடி வந்து 21 சென்டிமீட்ரு 5 சென்டிமீட்ரு. 21 வந்து லென்த்து, 5 வந்து ஹைட்டு. டாப் சைடு வந்து 21 18. அதுக்கப்புறம் வந்து இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ், ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னால இங்கே பொறுத்தாங்க அப்படின்ட்டு, அதிலேருந்து முன்னாடி பேஜ் பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருப்பேன். என்னென்ன தேவை, என்னென்ன எப்படி இப்படி ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படியே வந்து நான் எனக்கு எப்படி சிம்பிள் அதெல்லாம் 3Dயில் வரைய தெரியாது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து இந்த வரைஞ்சி வச்சது வந்து எதுக்கு அப்படின்ட்டு கீழேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து வச்சுருக்கேன். அதை வேணால் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டாப் சைடு அட்டைக்கு மேலே வந்து இன்னொன்று வரும். அது வந்து எப்படின்னா 10 சென்டிமீட்டர் ஹைட்டு, 4 சென்டிமீட்டர் வந்து லென்த்து. அதை வந்து அதுக்கு சென்டராக பார்த்து ஒரு மைனஸ் மாதிரி ஒரு ஹோல் போட்டுருங்க. அதுக்கு வந்து சேஃப்டி பின்னை விட்டுருங்க. சேஃப்டி பின்னு யூஸ் பண்ணலாம், பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணலாம். ஆனால் பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணால் ஒரு ரொம்ப சும்மா ஆட்டாமலே அந்த எர்த்குயிக் வராமலே லைட்டாக ஆடாமலே கூட அது ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் வரும். அதனால் பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வேணும்னா பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் பேப்பர் கிளிப் என்னை பொறுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே 6 சென்டிமீட்டருக்கு 4 சென்டிமீட்டருக்கு ஒரு இது போட்டிருக்கேன்னா, அது வந்து அதாவது கரெக்டாக சென்டராக பார்த்து ஸ்கேலை வச்சு அளந்து கரெக்டாக சென்டராக பார்த்து ஓட்டை போட்டுக்கணும். மேலே போட முடியாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.